வாயில் இருக்கிற புற்றுநோய் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த புகையை வந்துட்டு சுவாசிக்கும் போது ஃபஸ்ட்டு வாயில் வச்சுட்டு தான் சிகரெட் பிடிக்கிறோம், இல்லை புகையிலே யூஸ் பண்ணுறோம். அதில் சில கெமிக்கல்ஸ் என்ன ஆகும், நம்ம வாய் பகுதியில் அப்படியே செட்டில் ஆயிரும். நாள் அடைவில் என்ன ஆகும்னா, திடீர்னு ஒருத்தர் 1 வருஷம் தான் சிகரெட் பிடிச்சார், அவருக்கு புற்றுநோய் வராது. 5 வருஷம் சிகரெட் பிடிக்கணும் இல்லை புகையிலே யூஸ் பண்ணால் தான் அந்த சேஞ்சஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். நம்மளுடைய உறுப்பில் இருக்கிற வாயில் இருக்கிற அந்த பிங்க் கலரில் இருக்க அந்த மியூக்கோஸாக இருப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பாகி அது என்ன ஆகும், புற்றுநோய்க்கான ஆரம்ப நிலையை காமிக்கும். அது சீக்கிரமாக வந்துட்டாலே நல்லது. உதாரணத்துக்கு வாயில் அல்சரோ இல்லை புண்ணோ வந்துச்சுன்னா, நார்மலாக ஒரு நபருக்கு 1 வாரமோ இல்லை 2 வாரத்துலேயோ அது தானாகவே போயிடணும். ஆனால் 2 வாரத்துக்கு மேலே ஒரு புண்ணு வந்துட்டு ஆறாமல் அதே இடத்துல இருக்குன்னா அது புற்றுநோய்க்கான அறிகுறி. ஒரு லெவல் வளர்ந்ததுக்கப்புறம் தான் டாக்டர்கிட்ட வருவாங்க. அதனால் நேயர்களே, வாய் பகுதியில் இருக்கிற புற்றுநோயை தவிர்க்கணும்னா புகையும் வேண்டாம், புகையிலையும் வேண்டாம்.